பாரதிய இந்த சிஆர்பிசிலையும் இந்திய தண்டனை சட்டத்திலையும் 90% சரத்துக்களை வந்து அவர்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. பழைய சட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது கட்டிங் பேஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் வேறு பெரிய விஷயம் கமா புல் ஸ்டாப்லேருந்து எல்லாமே கட்டிங் பேஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் 511 சட்டம் தண்டனை பிரிவுகள் இருந்ததுன்னா அதை வந்து சுருக்கி 300 சில்லறையாக அதை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறையா இருக்கிறத வந்து தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து அந்த சட்டத்தினுடைய அந்த அளவுகளை சுருக்கம் செய்கிறார்களே தவிர 90% வந்து அப்படியே தான் இருக்குது. 10% வந்து மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த 10% என்பது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கிறதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த 10% என்னவா இருக்குன்னா ரொம்ப அடிப்படை உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை பிடுங்கி காவல்துறையினுடைய கைகளுக்கு கற்றற்ற அதிகாரத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு நியாயமான விசாரணை நடைமுறைக்கு வராமல் பல விஷயங்கள் போகின்ற அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறோம். எனவே இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதனால் நாங்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது. எங்கே நம்ம பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடக்குது. நமக்கு நல்லா தெரிஞ்சு நாம் எல்லோரும் பார்த்த ஒரு துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. அங்கே இந்த துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்னால் பர்மிஷன் வாங்கணும். யார் பர்மிஷன் தரணும் அப்படின்னா அது ஒரு நிர்வாக நடுவர் தரலாம் அப்படின்னு இருக்குது. அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது காலுக்கு கீழே சுடணும் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரியான பர்மிஷன்லாம் வாங்காமல் தான் துப்பாக்கி சூடு நடக்குது. பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி நான் துப்பாக்கி சுடுகிறேன்னு சொல்லிலாம் யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் துப்பாக்கியில் சுட்டு ஆளையெல்லாம் கொன்று முடித்த பின்னாடி இவங்க போய் ஒரு தாசில்தார்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் குறைவு. இப்போ இந்த விஷயம் என்பது நிர்வாக நடுவர்கிட்ட ரொம்ப நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது வந்து அரசினுடைய ஒரு விங்கு தான் வந்து அந்த இவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா யார் அப்படின்னா அது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கூட எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் அப்படின்னு டெஃபினேஷனில் இதை கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா இந்த 110 ப்ரொசீஜர்னு ஒரு முதல்ல இருக்கும். அதாவது வந்து ஒருவர் தன்னுடைய நன்னடத்தை காட்டுவதற்காக ஒரு நிர்வாக நடுவர்கிட்ட போய் நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன் என்று சொல்வதற்காக. இப்போ ஒரு 4-5 கேஸ் ஆச்சு அப்படின்னா அவர் மேலே வந்து அந்த 110 ப்ரொசீஜர்னு முதல்ல போடுவாங்க. நன்னடத்தை காட்டு. இது யாராக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ கோயம்புத்தூர் மாதிரியோ வேறு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ சென்னை மாதிரியான இடங்கள்லையோ மதுரை மாதிரியான இடங்கள்லையோ அந்த அதிகாரத்தை வந்து ஒரு டெப்டி கமிஷனராக போலீஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஸ்டக் டவுன் பண்ணிச்சு உயர் நீதிமன்றம். இந்த அதிகாரத்தை காவல்துறையிடம் தரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டக் டவுன் பண்ணிச்சு. அதை மீண்டும் வந்து இந்த இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருந்ததை எடுத்துகிட்டு வெறும் மேஜிஸ்ட்ரேட்னு போட்டிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா ஒரு கஸ்டோடியல் டெத்தோ அல்லது வந்து ஒரு என்கவுண்டர் மோதல் சாவோ ஃபேக் என்கவுண்டரோ நடந்துவிட்டால் நாங்கள் இனிமேல் நீதிபதியை அழைத்து இந்த இன்கொஸ்டை செய்யுங்க என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் என்பது இன்க்ளூடிங் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்று வந்ததனால் இனிமேல் இது போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் வந்து நிர்வாக நடுவரை வைத்து ஒரு தாசில்தாரை வைத்து ஒரு ஆடியோவை வைத்து நாங்கள் வந்து விசாரணையை நடத்தி கொள்வோம் என்ற அளவில் அவர்கள் வந்து வராங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் போலீஸ் கையில் வந்து அதிகாரத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு பழைய 3 குற்றவியல் சட்டங்களில் மாற்றம் செஞ்சு புதிய 3 குற்றவியல் திருத்த சட்ட மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போதே எதிர்க்கட்சிகள்கிட்ட இருந்து வலுவான கண்டனங்கள் எழும்புச்சு. இந்த மசோதா ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகும் கடுமையான கண்டனங்கள் எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற பல அமைப்புகள் இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வழக்கறிஞர்கள் சங்கம், அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் தலைமையில தில்லி மாநகரத்துல ஒரு மிகப்பெரிய பேரணியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டத்தை நம்ம ஏன் எதிர்க்கணும், இந்த சட்டத்தினால என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத விரிவா நம்ம பேசுவதற்காக எழுத்தாளரும் மூத்த வழக்கறிஞருமான சா பாலமுருகன் தோழர் அவர்கள் தீக்கதிர் அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவரிடம் விரிவா பேசலாம். வணக்கம் தோழர். இந்த 3 குற்றவியல் சட்டங்களை நம்ம ஏன் எதிர்க்கணும்? ஆக்சுவலாக அந்த 3 குற்றவியல் சட்டங்களை வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசாங்கம் கடந்த டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்பது இது வந்து காலனி ஆதிக்க சட்டமாக இருக்குது அப்படின்னு அதை சொல்கிறாங்க. எனவே அதை நாங்கள் மாற்றுவதற்காக சட்டம் கொண்டு வருகிறோம் என்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க.
இது அவங்க சொன்னதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்திய தண்டனை சட்டம் சொல்கிற இந்தியன் பீனல் கோடு 1860 நடைமுறைக்கு வந்தது. அதே போல் வந்து சாட்சியல் சட்டம் என்பது 1872 நடைமுறைக்கு வந்தது. அதே போல் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது 1973 நடைமுறைக்கு வந்தது. எனவே இவையெல்லாம் கடந்த 2 சட்டங்களும் ரொம்ப பழைய சட்டங்கள், இதுவும் பழைய சட்டம் அப்படின்னு சொல்லி 3ஐயும் இப்பொழுது இருக்கிற நடைமுறைக்கு தக்கபடி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கு. இந்த சட்டத்திலேயே இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இந்த சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சனிதா அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து தண்டனை விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது வந்து அதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு வருகிறது. எனவே தண்டனையை அதிகப்படுத்துவதற்காக, விரைவாக விசாரணை நடத்துவதற்காக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு வந்து அதுக்கு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த பாரதிய நியாய சனிதா அப்படிங்கிறது ஐபிசி, இந்தியன் பீனல் கோடை வந்து அந்த பேரில் வந்து அழைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து இது வந்து 1830 வந்து மெக்கல்லே என்பவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இதை வந்து ஆராய்ச்சி செய்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது 1860 வந்து நடைமுறைக்கு வந்தது. எனவே அது எல்லாமே வந்து பழைய அளவில் இருக்குது, அது பழைய காலனி சிந்தனைகளோடு இருக்குது. எனவே நாங்கள் மாற்றுகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய சட்டங்கள் என்பது அந்த காலனி ஆதிக்க சட்டங்களை போல இல்லாமல் புதிதாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் காலனி ஆதிக்கத்தில் வெள்ளைக்காரன் கொண்டு வந்த பொழுது இருந்த சட்டங்களாக இது நடைமுறையில் இல்லை. 1860 ஒரு சட்டம் வந்தாலும் கூட அது மாறுகின்ற அரசியல், பொருளாதார, சமூக சூழலுக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொண்டே வந்திருக்கு. புது அளவில் வந்து நிறைய திருத்தங்கள், இடைச்செருகல்கள் இதெல்லாம் வந்து அது அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு. எனவே அது காலனி ஆதிக்க வெள்ளைக்காரன் 1860 கொண்டு வந்த மாதிரியான சட்டங்களாக அது இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா சட்டங்களும் ஒவ்வொன்றும் தன்னை மாறி இருக்கிறது. இது வந்து இந்த பாரதிய நகரிய சுரக்ஷா சனிதாங்கிற சிஆர்பிசி இருக்குல்ல, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இது வந்து எப்போனா 1973 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த பழைய விஷயங்களெல்லாம் மாற்றி வந்தது. எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த சட்டங்கள் புதிதாக மாற்றப்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா, டெல்லியில் நடந்த நிர்பயா உடைய அந்த பாலியல் தாக்குதல், அந்த கொலை, அப்போ வந்து வர்மா கமிஷன்னு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அப்போ வர்மா கமிஷன் பல பரிந்துரைகளை செய்தார்கள். பெண்கள் எதிர்கொள்ளுகின்ற புதிய பாலியல் ரீதியான சீண்டல்கள் குறித்து பல புதிய பரிந்துரைகள் வர்மா கமிஷன் பண்ணிச்சு. அதெல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. இப்போ அந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. எனவே இது வந்து இவங்க சொல்கிறதே ஒரு மாயை. இது வந்து ஏதோ காலனி ஆதிக்கம் மாதிரி இருந்தது, அது நாங்கள் தான் இந்தியா ஜனநாயகத்துக்கு தக்கபடி மாத்திரன்னு சொல்கிறது எல்லாமே ஒரு மாயை. ரெண்டாவது, அடிப்படையிலே ஒரு கேள்வி இருக்குது. இவர்கள் ஏன் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இது ஏன் என்ன இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாமே இந்த இந்தியன் அப்படிங்கிற பேரை மாற்றி பாரதியம் அப்படிங்கிற வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருகிறதுங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது. நீங்கள் இதுக்கு போனால் நம்ம வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அரசியலமைப்பு அவையில் நடந்த விவாதங்கள் 1949 அந்த காலகட்டங்களில் இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் நடந்த டிபேட்டை நம்ம வந்து தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. அப்போது இந்தியா என்ற பெயரை எல்லாமே ஏறக்குறைய அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏறக்குறைய எல்லாத்தையும் முடிவு பண்ண பின்னாடி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. ஏறக்குறைய முடிகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சூழலில் அம்பேத்கர் வந்து நேரமே இல்லை, முடிய போகுது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சில பேர் கொண்டு வராங்க. இந்துத்துவா சிந்தனை உள்ள பல பேர் அதில் கொண்டு வராங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இந்தியா என்ற பேர் வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவினுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது பாரதத்திலிருந்து துவங்குகிறது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பாரதம் என்றால் என்ன என்ற கேள்வி வந்து அந்த இதில் வருது. பாரதம் என்றால் என்ன என்றால் அது புராணத்திலிருந்து வருகிறது. புராணம்தான் பாரதம். அதுக்கு வந்து சகுந்தலை, துஷ்வந்தன், இந்த மாதிரி 2 பேர்த்துடைய மகன் வந்து பரதன் என்று ஒருவன் பிறந்தான். அவன் இந்தியாவை ஆட்சி செய்தான்.
அதே போல் பீஷ்மருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி புராணத்திலிருந்து இந்தியாவை எடுக்க வேண்டும் என்கின்ற சொல்லாடல்களோடு பாரதம் என்ற பேரை வந்து முன்னாடி வைக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து நேரு கூட அதில் சொல்கிறாரு, இது இந்தியாவை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும், பின்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று சொல்கிறாங்க. இந்த பாரதம் என்ற சொல்லாடல் இந்தியாவை பின்னோக்கி கொண்டு செல்வது, முன்னோக்கி கொண்டு செல்வதல்ல, அனைத்து சமூகத்தையும் அனைத்து மத நம்பிக்கை உள்ளவர்களையும் ஒருங்கிணைப்பதும் அல்ல. அது மகாபாரதம், அதே போல் வந்து பல இது வந்து ரிக்வேதத்திலிருந்து இந்த மாதிரியான பல கான்செப்டிலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லாடல் தான் பாரதம். வேறு வழி இல்லாமல் அதை வந்து இந்தியாவுக்கு பின்னாடி சேர்க்கிறாங்க. இந்தியா அல்லது பாரத் அப்படின்னு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ அந்த பாரதியம் என்ற சொல்ல பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு சட்டத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்தி பேசுகின்ற மக்கள் வந்து எல்லா மாநிலத்திலும் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் வெவ்வேறு தாய்மொழிகள் இருக்குது. அப்போது அதை வந்து நீங்கள் வந்து வைத்து கொண்டு ஒரு மொழிக்கான நாடு என்று இதை ஆக்க முடியாது. இப்போ ஆங்கிலத்தில் தான் பெயர் வைக்க வேண்டும் என்பது தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதையெல்லாம் மாறி அதற்கு எதிராக இந்த 3 பேர்களும் வைக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய நாம் சொல்லி பழகணும். இது சாதாரணமாக யாருக்கும் வராது. ரெண்டாவது வந்து பாரதிய நியாய சனிதா என்று இந்திய தண்டனை சட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க. பாரதிய நியாய சனிதா என்றால் பாரதிய நியாயம் வழங்கும் சட்டம் அப்படின்னு அதுக்கு பொருள். உண்மையிலேயே இந்திய தண்டனை சட்டம் என்பது தண்டனையை தருவதற்காக ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமே தவிர அது நியாயம் தருவதற்கான சட்டம் அல்ல. அது ரொம்ப அடிப்படையிலே ரொம்ப தவறு. என்ன இதில் சிக்கல் வருகிறது என்று சொன்னால், இதில் வந்து நியாயம் என்பதில் எதுவுமே என்ன நியாயம் இதில் தரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது இந்த பெயர்களில் இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது புதுசாக எல்லாமே உருவாக்கப்படலை. பாரதிய இந்த சிஆர்பிசிலையும் இந்திய தண்டனை சட்டத்திலையும் 90% சரத்துக்களை வந்து அவர்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, பழைய சட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது கட்டிங் பேஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் வேறு பெரிய விஷயம், கமா புல் ஸ்டாப்லேருந்து எல்லாமே கட்டிங் பேஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் 511 சட்டம் தண்டனை பிரிவுகள் இருந்ததுன்னா அதை வந்து சுருக்கி 300 சில்லறையாக அதை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறையா இருக்கிறத வந்து தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து அந்த சட்டத்தினுடைய அந்த அளவுகளை சுருக்கம் செய்கிறார்களே தவிர 90% வந்து அப்படியே தான் இருக்குது. 10% வந்து மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த 10% என்பது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கிறதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த 10% என்னவாக இருக்குன்னா, ரொம்ப அடிப்படை உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை பிடுங்கி காவல்துறையினுடைய கைகளுக்கு கற்றற்ற அதிகாரத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு நியாயமான விசாரணை நடைமுறைக்கு வராமல் பல விஷயங்கள் போகின்ற அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறோம். எனவே இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதனால் நாங்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் காவல்துறையினருக்கு ஒரு கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எந்த மாதிரியான அதிகாரங்கள் தொடர்? அதில் 2 விஷயங்கள். முதல்ல வந்து காவல்துறையினுடைய கைகளுக்கு அதிகாரம் வந்து பல வடிவங்களில் இது வந்து வழங்குது. ஒன்று வந்து காவல்துறையை வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் என்பது பெரிய அளவில் வந்து காவல்துறைக்கு வந்து அது தருது. குறிப்பாக அடிப்படையில் வந்து ஒரு கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த கைது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி பழைய சட்டங்களில் வந்து வழிகாட்டி நெறிமுறைகளாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சட்டங்களில் வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து ஒரு கைது செய்யப்படுகின்ற போது கைவிலங்கு போடுவது என்பது கூடாது என்பது இருக்குது. அதில் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்படலை. அது வந்து மறைமுகமாக அவர்கள் செய்தார்கள். அப்படி கைவிலங்கு போடுவது என்பதை வந்து நீங்கள் வந்து நீதிபதியினுடைய முன் அனுமதி வாங்கி தான் கைவிலங்கு போட வேண்டும் என்பதெல்லாம் பழைய சட்டங்கள்லேருந்து பழைய நிறைய தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் வந்து கைவிலங்கு போடக்கூடாது என்று. ஏன்னா கைவிலங்கு என்பது ஒரு தண்டனையாக இருக்கிறது. வழக்கு விசாரிக்கும் போதே ஒருத்தனுக்கு தண்டனை தருவது என்ற அளவில் வந்து அது வந்து அதனுடைய வடிவம் இருக்குது என்பது இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தில் கைவிலங்கு போடுவதை ரொம்ப லீகலைஸ் பண்ணுறாங்க. கைவிலங்கு போட்டு அழைத்து செல்வதை சட்டப்பூர்வமாக மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த கைவிலங்கு போடுவது என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு மனிதனுடைய டிக்னிட்டியை வந்து பாதிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க, அது ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருப்பார், அவர் வந்து நிறைய ஹேபிச்சுவல் அஃபண்டர்னோடனே உடனே நீங்கள் வந்து பல வழக்குகளை குற்றம் செய்தவன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. 2-3 கேஸ் இருந்தாவே
ஹேபிச்சுவலாக பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் மேடையில் பேசினாவே 2 கேஸ் வருது. அரசியல்வாதிக்கு 2 கேஸ் இல்லாத 3 கேஸ் இல்லாத அரசியல்வாதியே கிடையாது. இது நிறைய அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் கூட நீதிமன்றத்துக்கு போன ஆட்சியில் போட்ட வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்பதெல்லாம் ரொம்ப இதான விஷயமா இருக்குது. இது ஒரு பிரச்சனையாக இதில் வந்து பார்க்கப்படுகிறது. 2வது விஷயம் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 124A அப்படின்னு ஒரு சட்டம் வந்து போன ஆட்சியில் இருந்தது. அந்த ஆட்சியில் அது என்னவாக இருந்தது அப்படின்னா, அது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அது ஆக்சுவலாக அந்த சட்டம் வருகின்ற போது அப்படி ஒரு பிரிவு இல்லை, பின்னாடி அது சேர்க்கப்பட்டது. அதனால் 124A என்ற அது பிரிவாக சேர்க்கப்பட்டது. ஏறக்குறைய இந்த சட்டப்பிரிவு என்பது ரொம்ப மோசமாக தவறாக பயன்படுத்தப்பட்டது. விடுதலை போராட்ட காலத்தில் பல விடுதலை போராட்ட வீரர்கள், மகாத்மா காந்தியிலிருந்து, திலகர்லேருந்து, இன்றைக்கி இருக்கிற பல அரசியல் நேருவிலிருந்து, இந்த மாதிரி பல பேர்த்த நம்ம பேரை சொல்லிகிட்டே போகலாம். பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, விடுதலை அடைந்த பின்னால், விடுதலை அடைந்த சுதந்திரம் அடைந்த அன்றைய தினம் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் மனிதர் என்பது ஒரு கம்யூனிஸ்ட், ஏகே கோபாலன். அவர் வந்து கண்ணூர் ஜெயிலில் இருந்தார் நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் விடுதலை பண்ணுறாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவர் உருவாக்கிய பல பேர் காங்கிரஸ் கட்சியெலாம் வந்து அவர் கவர்னராகவும் மந்திரியாகவும் ஆகியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு விடுதலை சுதந்திரத்து அன்னைக்கு அவர் ஜெயிலில் இருக்கார். அவர் விடுதலை செய்யப்படலை. சிறையில் வந்து அவர் வந்து ஒரு தேசிய கொடியை வந்து அவரே வந்து உருவாக்குறாரு. அந்த அன்னைக்கு காலையில் போய் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவர் வந்து போய் அங்கே சிறையில் இருந்த மற்ற கைதிகளை எல்லாம் அழைத்து விடுதலையினுடைய அருமையை சொல்லி ஒரு சொற்பொழிவை ஆற்றி அந்த தேசிய கொடியை வந்து ஒரு இடத்துல ஒரு மூலையில் வந்து பறக்க விடுறார். அந்த அன்னைக்கு அவரை கொண்டு போய் 124A வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க, மீண்டும் சிறைப்படுத்துகிறாங்க. அப்போது விடுதலை இந்தியாவில் சுதந்திர கொடியை ஏற்றியதற்காக 124A ஏகே கோபாலன் மீது இது பண்ணப்பட்டது. இந்த 124A என்பது இந்தியாவினுடைய இறையாண்மை மீறுகின்ற செயல் அப்படிங்கிற ஒரு குற்றப்பிரிவாக இருக்கிறது. ஆனால் இது நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு இதாக தெரியும். இந்த இறையாண்மையை மீறுவது அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கிடையாது. எது இறையாண்மையை மீறுவது, எது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது என்பதெல்லாமே ஒரு டெஃபினேஷன் கிடையாது. இது வந்து அந்த காவல்துறை அதிகாரி பார்த்து நினைத்து அவர் வந்து எதை நினைக்கிறாரோ அது வந்து இறையாண்மைக்கு எதிரானதுன்னு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவன் என்ற ஒரு பாடகர் அம்மையாருடைய ஆட்சியில், ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் அவங்களுக்கு எதிராக பாட்டு பாடினார். இந்த கள்ளுக்கடைக்கு எதிராக, சாராய கடைக்கு எதிராக பாட்டு பாடினார் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே 124A போடப்பட்டது. இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போது அதெல்லாமே இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான செயல். பேசுறது இறையாண்மைக்கு எதிரான செயல். தேசிய கொடியை பறக்க விட்டது இறையாண்மைக்கு எதிரான செயல். இதெல்லாம் ஏகே கோபாலனை போல ஒரு பெரிய தேசபக்தரை வந்து இந்த நாட்டில் அவருக்கு இணையான தேசபக்தர்கள் ரொம்ப குறைவானவர்கள். அவர் ஒரு மிகப்பெரிய லீடர். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல பேர்த்துக்கு இல்லாத தகுதி ஏகே கோபாலனுக்கு இருந்தது. அவரோட அப்படி ஒரு மிக முக்கியமான லீடர் அவர். இப்போ இதுதான் நடந்தது. அது எவ்வளவு கிராஸாக அப்யூஸ் ஆச்சு அந்த 124Aன்னு தெரியும். இதற்கு எதிராக பல பேர் வழக்குகளை தாக்கல் செய்தார்கள். இன்றைக்கி கூட அருந்ததி ராய் மேலையெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்குது. காஷ்மீரை பற்றி பேசினாங்க என்பதற்காக. கருத்துரிமை எழுத்துரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான பிரிவு அது அந்த 124A. மகாத்மா காந்திக்கு வந்து 1922 யங் இந்தியா இதழில் எழுதிய 3 கட்டுரைக்காக மகாத்மா காந்தி அகமதாபாத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விசாரணை நடந்தது. அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டார். நான் எழுதுனது உண்மைன்னு ஒத்துக்கிட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை ஆற்றினார் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு. அந்த சொற்பொழிவு என்பது உலக வரலாற்றில் மிக முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்கள் பேசிய, நீதிமன்றத்தில் பேசிய ஒரு மிக முக்கியமான சொற்பொழிவு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆங்கிலேய அரசாங்கம் ஒருவரை தண்டிப்பதன் மூலமாக, அச்சுறுத்துவதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எதிரான விருப்பத்தை உருவாக்க முடியாது. யூ கனாட் மேனுஃபேக்சர் த அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்போது இந்த அரசாங்கத்திற்கு வந்து அச்சுறுத்தி ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மனிதனை நேசமாக மாற்றுவது, அவனை வந்து ஒத்துப்போக செய்வது என்பதெல்லாம் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு எதிராக வந்து பல பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். நாங்கள் சார்ந்திருக்கின்ற PUCL, மக்கள் சிவில் உரிமை கழகம் என்ற அமைப்பும் இதுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்தது.
நீதிபதி போபண்ணா முன்னாடி விசாரணைக்கு வந்தபோது போபண்ணா அவர்கள் இந்த வழக்கை இந்த பிரிவை நாங்கள் வந்து ஸ்டக் டவுன் பண்ண போகிறோம் என்று சொன்னபோது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்குரைஞர்கள் இல்லை நாங்களே இது வாபஸ் வாங்குகிறோம், இந்த பிரிவு நாங்களே மாற்ற போகிறோம் என்று சொல்லி அதை சொன்னார்கள். ஆனாலும் கூட நீதிபதி நம்பாமல் என்ன பண்ணார்னா, நீங்கள் வாபஸ் வாங்குகின்ற வரைக்கும் இந்த வழக்கில் யாரும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் நாங்கள் ஸ்டே தரோன்னு சொல்லி ஸ்டே பண்ணாங்க. இப்போ வந்திருக்கிற புதிய சட்டத்தில் 124A அப்படிங்கிற பிரிவு இல்லையே தவிர அதே பிரிவை அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. 152 அப்படிங்கிற பிரிவில் வந்து வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த பிரிவை நான் படித்து காட்டுவது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த 152 என்ற பிரிவு ஆக்ட் என்டேஞ்சரிங் சாவரன்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு, ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிற பிரிவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்களா, யாரேனும் ஒருவர் தெரிந்து வார்த்தையாலேயோ செய்கையாலேயோ எழுத்தின் மூலமாகவோ அல்லது வேறு வகையான கண்ணில் பார்க்கின்ற ஒரு வகையான செயல்பாடுகளின் மூலமாகவோ அல்லது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவோ அல்லது அதாவது வந்து பொருளாதார கம்யூனிகேஷன் மூலமாகவோ அல்லது வேறு வகையிலோ அல்லது எக்ஸைட் ஆகியோ, எக்ஸைட்னா வந்து துள்ளி குதிப்பது, எக்ஸைட் ஆகியோ அல்லது எக்ஸைட்டாக முயற்சி செய்தோ அல்லது பிரிவினையை பேசுவதோ அல்லது வந்து ஆர்ம்டு ரெபலியன் பேசுவதோ அல்லது வேறு வகையாக அரசாங்கத்தின் செயல்பாடை இழிவுபடுத்தி பேசுவதோ அல்லது என்கரேஜிங் த ஃபீலிங் ஆஃப் செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிப்பதோ அல்லது இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதோ இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிப்பதோ அல்லது வேறு வகையான செயல்பாடுகள் செய்தால் இது வந்து ஆயுள் தண்டனைக்குரிய குற்றம், அது அல்லது வந்து இது வந்து 7 ஆண்டுகள் வரை குற்றம், அல்லது வந்து இது வந்து தண்டனை, இது வந்து அபராதம் விதிக்கக்கூடிய குற்றம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வந்து பெரிய அளவில் இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிரான நடந்தால் தானே வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரான செயல் அப்படிங்கிறதுக்கு எது அப்படிங்கிற டெஃபினேஷன் கிடையாது. எது இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிரான செயல், அது ஏறக்குறைய 124A என்ன இருந்ததோ அதே வார்த்தையை அப்படியே கட்டிங் பேஸ்டிங் பண்ணி இதில் வச்சுருக்காங்க. 124A என்ற பழைய செக்ஷனில் வந்து 3 ஆண்டுகள் தண்டனை, இதில் வந்து ஆயுள் தண்டனை. அப்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காவல்துறையினுடைய விருப்பு வெறுப்புக்கு அடிப்படையில் தான் இது வந்து நடக்குது. அது காவல்துறை அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து நினச்சா நீங்கள் தேச துரோகியாக ஒரு நாளில் மாறிடலாம். அதுதான் இது அவர் பேசுனது, அவர் கூட்டத்தில் பேசுனது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது அப்படின்னு அவர் முடிவு பண்ணி பண்ணார்னா அது நான் இல்லைன்னு சொல்கிறது வந்து நீங்கள் விசாரணையில் நீதிமன்றத்தில் போய் தான் முடிவு பண்ணுமே தவிர இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏறக்குறைய இது எல்லாமே காவல்துறையினுடைய கைகளில் வந்து அதிகாரத்தை கட்டி குவித்திருக்கிற ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புதுசாக 2 விஷயங்களை கொண்டு வராங்க. ஒன்று வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வராங்க. இந்த பாரதிய நியாய சங்கீதாங்கிற ஐபிசியில் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைம், இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, ஏறக்குறைய இது வேறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி பல மாநிலங்களில் அவங்க வந்து தடா பொடா சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதை வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட்னு கொண்டு வராங்க. பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கண்ட்ரோலிங் த ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு ஆர்டினன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதே போல் சத்தீஸ்கரில் இதே மாதிரி பேரில் கொண்டு வராங்க. ஆந்திர பிரதேசில் வந்து இதே மாதிரி ஒன்று வந்து கொண்டு வராங்க. இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பல விஷயங்களை கொண்டு வந்து அது வந்து தடா சட்டம் பொடா சட்டம் மாதிரி அதில் பெயில் வாங்காமல் விசாரணையே இல்லாமல் பல நாள் தண்டனை சிறையில் வச்சுருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, மற்ற சட்டங்களில் வந்து சாதாரண இந்திய தண்டனை சட்டங்களில் முதல்ல வந்து விசாரணை பின்னாடி தண்டனை அப்படின்னு இருக்கும். இந்த யுஏபிஏ மாதிரியான உபா சட்டம் அல்லது இந்த 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 ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் இதிலெல்லாம் எப்படின்னா, முதல்ல தண்டனை 10 வருடம் உங்களை விசாரணை சிறைவாசியாகவே சிறையில் வச்சுருப்பாங்க, பெயில் இல்லாமல் இருக்கும். பெயிலில் நீங்கள் வர்றது நீங்கள் அப்பாவையும் நிரூபித்து பெயிலில் வரணும். நீங்கள் குற்றமே செய்யலை, பிரிமா ஃபேஸே இல்லை அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். யுஏபிஏ ஆக்டில் 43D அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது.
பிரிமா ஃபேஸியாக நீங்கள் குற்றம் பண்ணீங்கன்னு இருந்தால் உங்களுக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படின்னு அது இருக்குது. அப்போது முதலில் தண்டனை, பின்னால் விசாரணை. இது நீங்கள் விசாரணைக்கு வர்றதுக்கு அது வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான பிரிவு, இந்த மாதிரியான பிரிவுகளை எல்லாம் இங்கே வந்து ஐபிசியில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது யுஏபிஏவில் இருக்கிற பிரிவு, ஐபிசியில் இருக்கிற பிரிவு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த யுஏபிஏ பிரிவான டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் 113ன்னு ஒன்றில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாமே யுஏபிஏவில் இருக்கிற அதே பிரிவு கட்டிங் பேஸ்டிங் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது என்னென்னா, இது வந்து வெறுமனே பயங்கரவாத நடவடிக்கைக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டி, இந்தியாவினுடைய எக்கனாமிக் செக்யூரிட்டிக்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து பொருந்தும். ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலும் இது பயங்கரவாத சட்டத்தில் பொருந்தும். அப்போது 2 சட்டம் வருது. ஒன்று வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது, யுஏபிஏ, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அது தடா சட்டம், பொடா சட்டத்தினுடைய பிரிவுகள். இன்னொரு சட்டம் டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்லி ஐபிசிலையும் சட்டம் இருக்குது. இப்போ எதில் உங்களை வந்து விசாரிக்கிறது அப்படின்னா, அதை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பி ரேங்க் குறைவாக இல்லாத ஒரு அதிகாரி, ஒரு எஸ்பியோ அல்லதுக்கு மேலே இருக்கிற அதிகாரியோ, நீங்கள் உங்கள் வழக்கை வந்து யுஏபிஏவில் விசாரிக்கிறதா அல்லது இந்திய தண்டனை சட்டத்தில், இந்த சட்டத்தில் இருக்கிற டெரரிஸ்ட் ஆக்டின் கீழே விசாரிக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாமே காவல்துறையினுடைய வெறுப்புக்கு ஆனது. ரெண்டாவது, ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து நினச்சாங்கன்னா உங்களுடைய சொத்தை வந்து முன்னாடியே ஜப்தி பண்ணலாம், அதை வந்து பறிமுதல் செய்யலாம் என்ற அளவில் வந்து இந்த சட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பொருளாதார ரீதியாகவும் ஒருத்தனை சிறை வைப்பது மட்டுமல்ல, அவன் சேர்த்து சம்பாதித்த அவன் பெயரில் உள்ள சொத்துக்களையும் ஜப்தி பண்ணலாம், அதை பிரித்து கொடுக்கலாம். விசாரணைக்கு முன்னாடி அதெல்லாம் போகிற அளவுக்கு அதனுடைய விஷயங்கள் என்பது இதாக இருக்குது. ரொம்ப ஆபத்தானதாக ஒன்றா இருக்குது. இப்போது கற்றற்ற அதிகாரங்களை காவல்துறையினுடைய கைகளுக்கு போவது என்பது ஆபத்து. முன்னாடி வந்து நீதிபதிகள் தான் அதுக்கான உத்தரவு கொடுக்க முடியும். இப்போ வந்து தாசில்தாரே வந்து ரிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரிவுகளும் இதில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது எந்த வகையில் உள்ளது? அது வந்து இந்த சட்டப்பிரிவில் வந்து அது ஒன்று வந்து கொண்டு வராங்க. முதல்ல வந்து ரிமாண்ட், போலீஸ் கஸ்டடி என்பது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவர். அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. அதெல்லாம் முன்னாடி இருந்தது, அதெல்லாம் மாற்றிட்டோம் நாம். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஏறக்குறைய ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கலெக்டரும் அவராக தான் இருப்பார், ஜட்ஜும் அவராக தான் இருப்பார். அதெல்லாம் கடந்த காலங்களில். இப்போ அதெல்லாம் மாற்றி தான் நாம் வந்திருக்கோம் நாகரிக சமூகத்துக்கு தக்கபடி. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கலெக்டருக்கு வந்து அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறவர், அவருக்கு நீதித்துறையினுடைய அதிகாரங்கள் தருவது என்பது அது வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை பறிக்குங்கிறதுனால இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஜுடிஷியல் பவர் என்பது தனி, கலெக்டருடைய பவர் என்பது தனி. இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தாசில்தாரை சொல்லுவோம், ஆடிஓ அந்த மாதிரியான ஆட்களை நம்ம சொல்கிறது தான் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறது. இவங்க வந்து காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கைது செய்யப்படுவதில் வந்து இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் பவர் இருக்குது என்று சொல்கிறாங்க. அதாவது வந்து கைது செய்யப்படுகின்ற போது பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அவரை வந்து ஒப்படைத்து அவரை வந்து நம்ம வந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் வந்து இப்போ பக்கத்தில் வந்து நியரஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லுகின்ற அந்த நிர்வாக நடுவர்கள் 7 நாள் போலீஸ் காவல் தரலாம் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா சிஆர்பிசிக்கு இல்லை வந்து சொல்கிறாங்க 7 நாள் போலீஸ் காவல் தரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஒரு போலீஸ்காரர் பாவம் அவர் வந்து பக்கத்தில் மஜிஸ்ட்ரேட்டு இல்லாதனால தானே அவர் போய் தாசில்தார்கிட்ட தர்றாங்க அப்படின்னு. இது வந்து அப்படி இல்லை. அவர் வந்து வேணும்னே ஒரு மஜிஸ்ட்ரேட்டுகிட்ட உங்களை போலீஸ் கஸ்டடி எடுக்கணுன்னா 7 நாள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா உங்களை வந்து மஜிஸ்ட்ரேட் பக்கத்தில் இல்லாத ஒரு இடத்துல கைது பண்ணதாக சொல்லி ஒரு அங்கே இருக்கிற ஒரு நிர்வாக நடுவர்னு சொல்கிறேன் தாசில்தார்ட்டையோ ஆடியோட்டையோ கூட்டிகிட்டு போனது, ஆடியோ வராது, தாசில்தார்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினதாக சொல்லி பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது, எங்கே நம்ம பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடக்குது, நமக்கு நல்லா தெரிஞ்சு நாம் எல்லோரும் பார்த்த
ஒரு துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. அங்கே இந்த துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்னால் பர்மிஷன் வாங்கணும். யார் பர்மிஷன் தரணும் அப்படின்னா, அது ஒரு ஒரு நிர்வாக நடுவர் தரலாம் அப்படின்னு இருக்குது. அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது கீழே காலுக்கு கீழே சுடணும் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரியான பர்மிஷன்லாம் வாங்காமல் தான் துப்பாக்கி சூடு நடக்குது. பர்மிஷன் வாங்கி, அனுமதி வாங்கி நான் துப்பாக்கி சுடுகிறேன்னு சொல்லிலாம் யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் துப்பாக்கியில் சுட்டு ஆளையெல்லாம் கொன்று முடித்த பின்னாடி இவங்க போய் ஒரு தாசில்தார்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் குறைவு. அப்போது இந்த விஷயம் என்பது நிர்வாக நடுவர்கிட்ட ரொம்ப நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது அரசினுடைய ஒரு விங்கு தான் அந்த இவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட், அந்த எக்ஸிக்யூட்டிவ் மஜிஸ்ட்ரேட்னால் யார் அப்படின்னா, அது ஒரு 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 காவல்துறை அதிகாரி கூட எக்ஸிக்யூட்டிவ் மஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் அப்படின்னு டெஃபினேஷனில் இதை கொண்டு வராங்க. பார்த்திங்கன்னா இந்த 110 ப்ரொசீஜர்னு ஒரு முதல்ல இருக்கும். அதாவது ஒருவர் தன்னுடைய நன்னடத்தை காட்டுவதற்காக ஒரு நிர்வாக நடுவர்கிட்ட போய் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்று சொல்வதற்காக. இப்போ ஒரு 4-5 கேஸ் ஆச்சு அப்படின்னா அவர் மேலே அந்த 110 ப்ரொசீஜர்னு முதல்ல போடுவாங்க, நன்னடத்தை காட்டு. இது யாராக இருந்தது அப்படின்னு சொன்னால், இது இப்போ கோயம்புத்தூர் மாதிரியோ வேறு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ சென்னை மாதிரியான இடங்கள்லையோ மதுரை மாதிரியான இடங்கள்லையோ அந்த அதிகாரத்தை ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஸ்டக் டவுன் பண்ணிச்சு உயர் நீதிமன்றம். இந்த அதிகாரத்தை காவல்துறையிடம் தரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டக் டவுன் பண்ணிச்சு. அதை மீண்டும் இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போது இந்த சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்தது நீதித்துறைக்கு அச்சுறுத்தலாக அமையுமா? நிச்சயம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். முதல்ல இருந்த போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பழைய இதில் இந்த போலீஸ் கஸ்டடின்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் உள்ள உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் போலீஸ்கிட்ட கஸ்டடி தர்றதுங்கிற ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. அது இந்தியாவில் மட்டும்தான் அது இருக்குது. அது ரொம்ப கலோனியல் செட்டப்பினுடைய ஒரு ஹேங் ஓவர். அது இந்தியாவில் தான் இருக்குது. நீங்கள் உண்மையாலும் ஒரு காலனி ஆதிக்கத்திலிருந்து அதை விடுபட நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டப்பிரிவியை நீக்கியிருக்கணும். உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது அந்த மாதிரிலாம். ஒரு சர்வாதிகாரிகள் உள்ள ஒரு நாடுகளில் அது இருக்குமே தவிர, ஒரு வளர்ந்த ஒரு ஜனநாயக நாடுகளில் போலீஸ் கஸ்டடிங்கிற கான்செப்ட் இல்லை. போலீஸ் உங்களை உங்களை இது பண்ணி காட்டி ஜாமீனில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி சாட்சிகளை விசாரித்து தண்டனை தருமே தவிர, தண்டனைக்கு பின்னாடி தான் இருக்குமே தவிர அண்டர் ட்ரையலாக உங்களை பல நாட்கள் வைத்துக்கொள்வதெல்லாம் அது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அதுலேயும் கூட குறிப்பாக இந்த போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறத ஒன்று இல்லவே இல்லை. இப்போ அந்த போலீஸ் கஸ்டடி என்பது முதல்ல இருந்தது எப்படி இருந்ததுன்னா, முதல் 15 நாட்கள் உங்களுக்கு போலீஸ் கஸ்டடி தரலாம். அது யார் தரலான்னா ஒரு நீதிபதி, ஒரு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி அவர்கள் உங்களுக்கு ஒரு 15 days போலீஸ் கஸ்டடி தரலாம். அதை இப்போ 7 days ஒரு நிர்வாக நடுவரே தரலான்னு மாற்றிருக்காங்க இந்த சட்டத்தில். தாசில்தாரே தரலான்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ரெண்டாவது, இந்த 15 நாள் போலீஸ் கஸ்டடி கூட எப்படின்னா ஃபஸ்ட்டு 15 days தான் இருக்கும். நீங்கள் உங்களை கைது பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா, நீங்கள் கைதாகிறதுலேருந்து ஒரு 15 நாட்களுக்கு உங்களுக்கு போலீஸ் கஸ்டடி 1 நாள் தரலாம், 2 நாள் தரலாம், அல்லது 15 நாள் கூட தரலாம். அது நீதிபதியினுடைய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் அது. ஆனால் இப்போ அவங்க என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, அதில் இந்த ஃபஸ்ட்டு 15 days அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. முதல்ல அதை எடுத்துட்டாங்க. அப்போ இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 10 ஆண்டுகள் தண்டனை பெறுகின்ற ஒரு குற்றமாக இருந்தால் அதுக்கு 40 நாள் வரையும் உங்களுக்கு போலீஸ் கஸ்டடி என்பதை தரலாம். 15 நாளை பல இன்ஸ்டால்மெண்ட்டில் தரலாம் இந்த 40 நாளைக்கு. அப்போது அதே போல் இப்போ இந்த ஆயுள் தண்டனை அல்லது வரைக்கும் அல்லது அதற்கு மேலே தண்டனை தருகின்ற குற்றமாக இருந்தால் அது அதில் 60 நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி தரலாம். அது 15 நாளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தரலாம். முதல்ல 1 மாதத்தில் 40 நாளில் கொஞ்சம் தரலாம், பின்னாடி கொஞ்சம் தரலாம். இப்படி இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கில் போலீஸ் கஸ்டடி தரலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஜாமீன் போடுகின்ற போது எப்பொழுதுமே அந்த ஜாமீனை மறுப்பதற்காக போலீஸ்காரர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, வழக்கு விசாரணை பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஜாமீன் போடுகின்ற போது
நான் போலீஸ் கஸ்டடி எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போது நீதிபதி உடனே இயல்பாக உங்களுக்கு வந்து ஜாமீன் ஒருவருக்கு தரமாட்டாங்க. மீண்டும் நீங்கள் ஜாமீன் போடுகின்ற போது நீங்கள் மீண்டும் நான் வந்து சில பேரை விசாரிக்க வேண்டியிருக்கு, அந்த போலீஸ் கஸ்டடி எடுக்க வேண்டியிருக்கு என்று சொல்லலாம், எடுக்கலாம். இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் கஸ்டடி என்பது உங்களுக்கு வந்து அந்த பீரியட் முழுக்கவே உங்களுக்கு வந்து பிணையில் வருவதற்கான வாய்ப்பை வந்து மறுதளிக்கின்ற ஒன்றாக இருக்குது. இதில் என்னென்னா, முதல்ல இருந்த சிஆர்பிசியில் வந்து நாட் அதர் தென் போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ அதன் மூலமாக ஒருவரை வந்து சார்ஜ் ஷீட் போடாமல் 10 ஆண்டுகளுக்கு தண்டனைக்குரிய இல்லை கீழே இருக்கிற வழக்குகளில் 60 நாள் வைத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து ஆயுள் தண்டனை வரை தருகின்ற வழக்குகளில் 90 நாள் வைத்துக்கொள்ளலாம். அது நாட் அதர் தென் போலீஸ் கஸ்டடி. அதற்கு அர்த்தம் என்பது அது ஜுடிஷியல் கஸ்டடி என்று அர்த்தம். இப்போ இந்த நாட் அதர் தென் போலீஸ் கஸ்டடி என்பதை வந்து எடுத்த காரணத்தினால இது என்ன ஆச்சு அப்படின்னா, என்டையர் 60 நாளும் வைத்துக்கொள்ளலாம் அல்லது 90 நாளும் கூட போலீஸ் கஸ்டடியில் வைத்துக்கொள்ளலாம் என்ற அளவில் வந்து இந்த சட்டத்தை சிலரால் இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கன்ஃபியூஸ். அது 40 நாளைக்கு மட்டும்தான் வைத்துக்கொள்ள முடியுமா அல்லது 60 நாளைக்குள்ளே தான் வைத்துக்கொள்ள முடியுமா? சில பேர் அதை சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து 90 நாள் கூட வைத்துக்கொள்ளலாம், ஏன்னா நாட் அதர் தென் போலீஸ் கஸ்டடி என்று இல்லை என்ற அளவில் அது வருது. இப்போ இது ஏறக்குறைய வந்து போலீஸ் காவலில் வந்து ஒரு மனிதன் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அளவில் தான் அதை வந்து வேண்டான்னு வந்து முதல்ல வைத்திருக்கிறாங்க. இப்போ இது நீங்கள் வந்து போலீஸ் காவலர்களுடைய காவல் நிலையத்தில் வந்து அவ்வளோ நாள் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற ஒரு முறையானது, போலீஸ் எல்லோரும் மனித உரிமை ஆர்வலராக மாறிவிட்டார்களா, போலீஸ் எல்லோரும் நாகரிக சமூகத்துக்கு தக்கபடி சித்திரவதை செய்வதை கைவிட்டு விட்டு ஜனநாயகத்தின் ஆர்வலராக மாறிவிட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி கூட கஸ்டோடியல் டெத்து நடக்குது, கஸ்டோடியல் டார்ச்சர் நடக்குது, ஃபேக் என்கவுண்டர் நடக்குது. இதெல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது. இதில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா, முதல்ல இருந்த சிஆர்பிசியில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதி தான் இன்கொஸ்ட் செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 176(1)A அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்து, அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கின்ற அந்த செக்ஷன். அதில் என்ன அர்த்தம்னா, இன்கொஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்கொஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சடல விசாரணை அப்படின்னா இறந்து போனவன் யார், அந்த இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரெண்டையும் புரிந்து கொள்வது. அது முன்னாடி வந்து அதை தெரிந்து கொள்வது, ஏன்னா இறந்து போனவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், இறப்பு எதனால் ஏற்பட்டிருக்கு என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு டெட் பாடி பார்த்தோன்னே தெரிந்து கொள்வது, அது பேர் இன்கொஸ்ட்னு பேர். இந்த இன்கொஸ்ட் விசாரணையை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் செய்ய வேண்டும்னு ஸ்பெசிஃபிக்காக 176(1)A இருக்குது. அந்த பிரிவை வந்து இப்போ இதில் வந்து நீக்கிட்டாங்க. வெறும் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருந்ததை எடுத்துகிட்டு வெறும் மெஜிஸ்ட்ரேட்னு போட்டிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா, ஒரு கஸ்டோடியல் டெத்தோ அல்லது வந்து ஒரு 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 என்கவுண்டர், மோதல் சாவோ ஃபேக் என்கவுண்டரோ நடந்து விட்டால், நாங்கள் இனிமேல் நீதிபதியை அழைத்து இந்த இன்கொஸ்ட்டை செய்யுங்க என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் என்பது இன்க்ளூடிங் எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் என்று வந்ததனால், இனிமேல் இது போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் வந்து நிர்வாக நடுவரை வைத்து, ஒரு தாசில்தாரை வைத்து, ஒரு ஆடிஓவை வைத்து நாங்கள் வந்து விசாரணையை நடத்தி கொள்வோம் என்ற அளவில் அவர்கள் வந்து வராகிறாங்க. இப்போ இதெல்லாம் போலீஸ் கையில் வந்து அதிகாரத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அப்படின்னா, இப்போ கஸ்டோடியல் டெத் எல்லாம் நடக்குது, இதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கா? இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த காவல் அதிகாரிகள் வந்து யாருக்கு பதில் சொல்லணும்? முன்னாடி நீதிபதிக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் இந்த சட்டத்தில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற மாதிரி தாசில்தாருக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவங்களுக்கும் மேலே அதிகாரம் மிக்கவங்க யாராக இருப்பாங்க? நேரடியாக இவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மட்டுமே செயல்படக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் தானே? இல்லை, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்க வேண்டியதில்லை. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். என்னென்னா, அதில் வந்து பெரிய விஷயங்கள் என்னவென்றால், அதிகாரத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பது அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒத்திசைவாக செல்வது
என்பது அளவில் வந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது ஆளுங்கட்சியாகவும் இருக்கும். அது பெரும்பாலும் அது அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த கட்சியும் வரலாம். பட் சட்டம் என்பது ஒரு கட்சி இன்றைக்கி ஆளும், இன்னொரு கட்சி அடுத்து போயிடும். எப்பவுமே அது அது அதற்கு இந்த இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கின்ற, போலீஸ் எக்ஸஸை பாதுகாக்கின்ற பல விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் தாசில்தார் அப்படிங்கிறவருக்கு என்ன இண்டிபெண்ட் இது இருக்கும்? சுட்டுட்டு போய் நான் சுடுறதுக்கு அனுமதி கொடுத்தேன்னு வாங்குறவர் தான் தாசில்தார். அதுதான் நடக்கும். அது பல பேர் இதே தூத்துக்குடி போன்ற எல்லாத்துலேயும் அருணா ஜெகதீசன் போன்ற எல்லா அறிக்கையிலும் அது வந்திருக்கு. ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. வேறொரு பல சமயங்களில் இந்த நிர்வாக நடுவர்களை வந்து சாட்சியாகவும் போலீஸ் சாட்சியாகவும் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத இருக்கின்ற அதிகாரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். அவங்க போலீஸ் என்பது இன்னொரு எக்ஸ்டென்ஷன், கையில் இருக்கிற இன்னொரு விரல். அது போலீஸ் நிர்வாக நடுவர் ஒரு விரல், போலீஸ் என்பது ஒரு விரல். எனவே இன்னும் இது இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவரை வந்து பிடுங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதுக்கான காரணம் சொல்லணும்ல. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நிர்வாக நடுவருக்கு நீதித்துறையினுடைய பவரை கொண்டு போய் நிர்வாக நடுவருக்கு தரீங்கன்னா இதெல்லாமே நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதை எப்படி பாதுகாக்கணும்? இது ஏன்னா ஒரு மனித உரிமை மீறப்படுது, பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுது, கஸ்டோடியல் டெத்து என்பதன் மூலம் உயிர் வாழ்கின்ற உரிமை பறிக்கப்படுது. இப்போ எனவே அந்த தவறு செய்கின்ற அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும். ஏன்னா கொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. நீங்கள் பல பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, காவல்துறைக்கு வந்து ஏதோ ஒருவரை சுட்டுக் கொள்கின்ற அதிகாரம் இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை. அவங்களும் தண்டனைக்குரியவங்க தான். என்ன சொல்கிறாங்கன்னா, கைது செய்கின்ற பொழுது ஒருவரை வந்து நீங்கள் வந்து கைது செய்வதில் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது கடந்த சட்டத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ஆயுள் தண்டனை அல்லது வந்து மரண தண்டனை தருகின்ற குற்றம் செய்த ஒருவரை நீங்கள் வந்து எப்படியாவது கைது செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க நான் கைது செய்ய போனேன், அவர் வந்து என்னை சுட முயற்சி பண்ணார், நான் தற்காப்புக்காக சுட்டேன் அப்படின்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. அதுதான் நடக்குது. எனவே இது ஒரு கிராஸ் அப்யூஸ். அது இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பவரை வந்து பிடுங்குவது என்பது பொதுமக்களுக்கு எதிரான, நீதித்துறையினுடைய பவரை பிடுங்கி அதில் வந்து நிர்வாகத்துறைக்கு தருவது என்பது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, எளிய மக்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கும்னு நான் வந்து பயப்படுறேன். இப்போ இந்த மாதிரியான பல சட்ட திருத்தங்கள் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த திருமணத்தை வந்து ஆண்டு கொண்டு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜு, இன்டர் ரிலிஜியன் மேரேஜு, இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு இந்த லவ் ஜிகாத்து அப்படி இப்படிங்கிற பல பேர்களில் சொல்லி அதை ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக மாற்றிட்டு இருக்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த 3 சட்டங்களில் குறிப்பாக திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறது சிறுபான்மையினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிராக இருக்கிற மாதிரியான நோக்கம் இருக்குங்க. நிறைய இருக்குது, சிறுபான்மைக்கு எதிரானதாக இருக்குது. அது என்னென்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்கன்னு நாங்கள் பயப்படுறோம். உதாரணமாக திருமணம் செய்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு கணவனோ மனைவியோ அவங்க வந்து யாரேனும் ஒருவர் வந்து தங்களுடைய அடையாளத்தை மறைத்து திருமணம் செய்து கொண்டால் அது 7 ஆண்டுக்கு தண்டனைக்குரிய குற்றம்னு இதில் மாற்றுறாங்க, கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. இப்போ இது என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக பார்க்கும்போது அப்படி தெரியும். உதாரணமாக வந்து ஒரு கணவர் சொல்கிறார், என் மனைவி அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தார், அவர் வந்து அவருடைய பெயரை மறைத்து வந்து என்னை திருமணம் செய்து கொண்டார், எனக்கு அது இப்போ தான் தெரிய வருது, இப்போதான் உண்மையோ பொய்யோ அப்படி ஒரு வழக்கு போட முடியும். அப்போ அந்த கணவனையோ அல்லது அந்த மனைவியோ யாரோ ஒருத்தரை அவங்க வந்து குற்றவாளியாக மாற்ற முடியும். இது என்ன தேவை இருக்குது? திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை. ஒரு அரசாங்கத்திற்கு இதில் என்ன ரோல் இருக்குது, ஒரு போலீஸுக்கு என்ன ரோல் இருக்குது, இதில் எல்லாம் வந்து இது வந்து எப்படி இது பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான பேச்சு செயல்பாடு என்பதை வந்து காவல்துறை பார்த்து நினைத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமோ, இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர்களால் எக்ஸ்டெண்ட் செய்து கொள்ள முடியும். திருமணத்தை ஒரு அஃபென்ஸாக மாற்றுவது எல்லாமே அது ஒரு தேவையில்லாத ஒரு ஜனநாயக சமூகத்தில் நம்ம முன்னோக்கி போவதற்கு பதிலாக பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒருத்தருடைய சொத்தை வந்து பறிமுதல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு எதிராக பாயும் அப்படின்னு நீங்கள் சொன்னால்,
அது வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அது பாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீ புல்டோசரை வச்சு இடிக்கிறான். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். நாட்டில் வந்து கேஸ் எஃப்ஐஆர் போட்டோன்னே புல்டோசரை கொண்டு வந்து இடிக்கிறாங்க. இப்போ சொத்தை இந்த மாதிரி பறிமுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தேவையற்ற ஒன்று. அது ஏன் இதை கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியல. அது ஒரு வன்மம் இருக்குது. இந்த சட்டங்களில் ஒரு வன்மத்தை செலுத்துகிறார்கள். நீங்கள் அதை அப்யூஸாக பயன்படுத்தும் போது தான் தெரியும், இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் இது எதிர்காலத்தில் எப்படி செயல்படும் என்பதை வழக்குரைஞர் சமூகம் கண்டு உணர்ந்ததுனால், மனித உரிமையாளர்கள் கண்டு கொண்டதுனால் இப்போ அவங்க சத்தம் போடுறாங்க. பொது சமூகம் அமைதியாக உட்காந்துருக்குது, நமக்கு வராது, நமக்கு நாளைக்கு ஒரு வழக்கில் வந்து கைது செய்யப்படுகிறோம். நீங்கள் போலீஸுக்கு உதாரணமாக, போலீஸுக்கு வந்து உங்களை வந்து ஒரு உத்தரவு போடுறாரு போலீஸ், நீங்கள் அவருக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னா, அந்த உத்தரவை மதிக்கலை அப்படின்னா அவர் வந்து ஒரு நாள் உங்களை வந்து ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு இதில் வருது. இப்போ போலீஸுடைய உத்தரவை நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்பது ஒரு குற்றம். அவர் வந்து ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு இது வருது. அப்போது யாரை வேணுமாலும் போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து என்னுடைய உத்தரவை வந்து இவர் வந்து கீழ்ப்படிய மறுத்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமே. நீங்கள் அது எப்படி, அது ஒரு நாள் தண்டனை கொடுத்த பின்னாடி, ஒரு நாள் ஜெயிலில் வச்ச, ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்ச பின்னாடி அதுக்கப்புறமேட்டு எப்படி அந்த தண்டனை நீங்கள் நீக்கிறவு செய்ய முடியும்? ஆல்ரெடி ஒரு நாள் ஜெயிலில் வச்சிட்டார், அவர் நம்மளை ஸ்டேஷனில் வச்சிட்டார், தண்டனை கொடுத்துட்டாரு, விசாரிக்காமையே தண்டனை தர்றதா? இதெல்லாம் என்ன நியாயம்? அது என்ன அவ்வளோ பெரிய அதிகாரம் எப்படி போலீஸுக்கு வரும்? யாரை வேணாலும் அவர் வந்து என்னுடைய உத்தரவை இருந்தால் கீழ்ப்படியல இன்னும் சொல்ல முடியாதா என்ன? நீங்கள் ஒரு பழைய சினிமாலெலாம் பார்க்குறோம், என்னை வந்து மிரட்டினார், என்னை சத்தம் போட்டார்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வில்லனை பிடிச்சி கதாநாயகம் உட்கார வைக்கிறார், கதாநாயகம் போலீஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இது சாதாரணமாக நடக்கும். நீங்கள் இந்த அதிகாரத்தை எப்படி தர முடியும் என்பதெல்லாமே ரொம்ப ஒரு பெரிய கேள்வி. இந்த மாதிரி பல அதிகாரங்கள் என்பது, கற்றற்ற அதிகாரங்கள் என்பது காவல்துறையினுடைய கைகளுக்கு வந்து இது கொண்டு செல்லப்படுது. இந்த 3 குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்கிறது வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு இதில் என்னென்ன லாபங்கள் இருக்குது, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தில் 2 விஷயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் அமைக்கின்ற ஒரு கனவு இருக்குது. இந்த இந்து ராஷ்டிரம் என்ற அந்த கனவுக்கு, அதை நோக்கி பயணிப்பதற்கு காவல்துறை என்ற அமைப்பை வந்து கற்றற்ற அதிகாரமாக மாற்றுவது, சிவில் உரிமைகளை பறிப்பது, மனித உரிமைகளை பறிப்பது, மனிதர்கள் பேசினால் எழுதினால் அது குற்றம் என்று சொல்வது, அவர்களை அச்சுறுத்தல்களாக மாற்றுவது என்பது ஒரு கனவு இருக்குது. 2 விஷயம் இருக்குது. கடந்த கால இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனையை தருவதற்கான சட்டம் அது. ஆனால் இந்த திருத்தப்பட்ட இந்த சட்டம் என்பது உங்களை அச்சுறுத்துவதற்கான சட்டம். நீங்கள் உங்களை அச்சப்படணும், நீங்கள் நினைக்கின்ற பொழுதே அச்சப்படணும். எனவே அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்பதை பயணிப்பதற்கு இதெல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவது என்பது சரியாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். பாரதியம் என்ற புராண புழுகை வந்து இந்த சட்டங்களில் புகுத்துவதன் மூலமாக அவர்களுடைய கனவுக்கு, பாரதியம் என்ற அந்த கனவுக்கு, இந்தியாவுக்கு பாரதியம் என்ற பெயர் வைக்கின்ற கனவுக்கு, இந்தியாவின் வரலாற்றை புராணத்திலிருந்தும் ரிக்வேதங்களிலிருந்தும் தோங்கு வருகின்ற அந்த கனவுக்கு இது தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். 2வது வந்து தங்களுடைய அடையாளத்தை இதன் மூலமாக முத்திரை குத்துகிறோம் என்று நினைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பாரதிய நியாய சங்கீதா கொண்டு வந்தோம் என்று தங்களுடைய அடையாளத்தை, எப்படி வந்து ஷாஜகான் தன் அடையாளத்திற்காக தாஜ்மஹாலை கட்டினானோ அதை போல இந்த கொடிய சட்டங்களை கொண்டு வந்து தங்களுடைய அடையாளத்தை நிறுவ முடியும் என்ற அந்த பாரதீயம் என்ற அதை வந்து நிறுவ பார்க்கிறார்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இந்த 3 சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் மாற்றம் செஞ்சதாக இருக்கட்டும், இதில் கொண்டு வந்த இந்த திருத்தங்களாக இருக்கட்டும், இந்த 2மே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செல்லுமா? அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும்னா செல்லும். அது என்னன்னா, இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ற காரணத்தினால் அது வந்து இந்த சட்டம் என்பது ஒரு சட்டம்தான். ஆனால் இதில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டது? ஏறக்குறைய 142 எதிர்க்கட்சி எம்பிக்களை எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து பாராளுமன்றத்தில் ஒரு ரகலை ஏற்படுது, இதை வண்ணப்புகைகளை போடுறாங்க, அதுக்கு எதிராக பிரச்சனை வருது, எதிர்க்கட்சி உறுப்பினர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த வாதம் நடத்தப்படலை. இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னால் இதில் வந்து சட்ட வல்லுநர்கள் யாராவது இருக்காங்களான்னா ஒரே ஒரு வக்கீல் மட்டும் இருக்கிறார். மற்ற எல்லாமே லா காலேஜ் பிரின்சிபால்.
வேறு அதிகாரிகள் இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து இந்த சட்டத்தை இது பண்ணுறாங்க, கட்டிங் பேஸ்டிங் பண்ணுறாங்க. சம்பந்தம் இல்லாமல் வாதமே இல்லை. லா கமிஷன் ஒன்று இருக்குது இந்த நாட்டில். இந்த லா கமிஷன் என்பது தான் புது சட்டங்களை கொண்டு வருவதற்கு அதை வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த லா கமிஷனுக்கு வந்து இது போகவே இல்லை. இதில் ஒரு டெல்லியில் இருக்கிற ஒரு லா காலேஜ் பிரின்சிபாலு, ஒரு வக்கீல், இன்னொருத்தர், இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து இவங்க வந்து ஒரு குழுவாக உட்கார வச்சு ஒரு ரூமில் உட்காந்து இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் எம்பிக்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு இவங்களே மட்டும் கை தூக்கி ஒரு சட்டம்னு கொண்டு வராங்க. இது இந்த நாட்டினுடைய அடித்தளத்தை, குற்றவியல் நீதி செயல்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்பது இவ்வளவு மோசமாக திட்டமிட்டு கொண்டு வரப்படுகிறது. இப்போ இது எல்லாமே நியாயமற்றது. இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி விவாதிக்கணும், எது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக விவாதிக்கணும். நாம் இதனால் பாதிக்கப்படுவது என்ன, பாதிப்பு வரப்போகுது, இதனால் என்ன கன்ஃபியூஸ் வரப்போகுது. இன்றைக்கி இருக்கிற நாங்கள் ஏற்கனவே இருந்த சட்டங்கள் என்பதை எல்லாமே வந்து ஒவ்வொரு சட்டமும் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்பது அதை வந்து பண்படுத்திய சட்டமாக இருக்குது. அது நிறைய ரூலிங் வந்திருக்கு, நிறைய வாதங்கள் இருக்குது, நிறைய அந்த சட்டங்கள் தங்களை மாற்றி கொண்டு வந்த சட்டங்களாக இருக்குது. இப்போ வந்த சட்டம் வந்து ராவான சட்டம். ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ எந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு வந்தால் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் ஒரு குற்றம் நடந்திருந்தது அப்படின்னா எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்கன்னா இப்போ இதை எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அந்த குற்றத்திற்கு இப்போ புது சட்டத்தில் எஃப்ஐஆர் போட முடியும். ஆனால் விசாரணை என்பது பழைய சட்டத்தில் விசாரணை நடக்கும். ஒரு வழக்கு இது வரைக்கும் விசாரணைக்கே போகலை அப்படின்னா வழக்கு விசாரணைக்கு போகிறதுல இருந்து தான் கடந்த சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. கடந்த இந்த சட்டம் வராதுக்கு முன்னாடி இருந்ததில் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இப்போ புது சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தான், இப்போ புது சட்டம் வந்த முன்னாடி விசாரணை துவங்குதுன்னா விசாரணை என்பது இந்த புது சட்டத்தில் தான் நடக்கும். பழைய சட்டத்தில் வந்து நடக்காது. ஏன்னா விசாரணை துவங்கும் அது புது சட்டத்தில் தான் துவங்கும். இப்படி வந்து பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. எதில் இது நடத்துறது, இதெல்லாமே ஒரு குழப்பம், இதெல்லாமே ஒரு அனுமானம். சட்டத்தில் கடந்த காலத்தில் இருந்த தீர்ப்புகள் அடிப்படையில் நாங்கள் யூகிக்கின்ற அனுமானங்கள். அது சரியா தப்பா என்பதெல்லாம் ஒரு பெரிய இதுக்கப்புறம் தான் வரும். இப்போ இந்த பல குழப்பங்கள் இருக்குது. இந்த குழப்பம் என்பது வழக்குரைஞர்களுக்கு மட்டும் வர குழப்பங்கள் அல்ல, நீதிமன்றங்களுக்கு வருகின்ற குழப்பங்கள், நீதிபதிகளுக்கு வருகின்ற குழப்பங்கள். இதெல்லாம் இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய சிக்கல். பார்த்திங்கன்னா, இந்த கடந்த காலத்தில் இந்த மோசடி, நம்பிக்கை மோசடி இதெல்லாம் வந்து ஒரு குற்ற செயலாக இருந்துச்சு இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா இந்த புது சட்டத்தில் நம்பிக்கை மோசடியை வந்து ஆர்கனைஸ்டு க்ரைம்னு சொல்கிற அதில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்பிக்கை மோசடி ஆர்கனைஸ்டு க்ரைமில் வச்சுட்டாங்க. இந்த வெறும் மோசடிங்கிறத வந்து அதுலேயே ஆர்கனைஸ்டு க்ரைம்லேயே பெட்டி அஃபென்ஸ், ஓராண்டுக்கு தண்டனைக்குரிய குற்றம்னு வச்சுட்டாங்க. இப்போ மோசடி, இப்போ சீட்டிங் வந்து பெட்டி ஆர்கனைஸ்டு க்ரைமில் பெட்டி அஃபென்ஸ் 112. இந்த நம்பிக்கை மோசடி அப்படிங்கிறது 111 வந்து அது பெரிய குற்றம், ஆர்கனைஸ்டு க்ரைமில் வந்துருச்சு. இது இந்த மாதிரி குழப்பம்லாம் போயிட்டுருக்கு. இது ஏன் அப்படி வச்சாங்க? என்னையா நம்பிக்கைக்கு மோசடிக்கும் என்ன பிரச்சனை? என்ன அது எப்படி அது எளிய குற்றமாக இருக்குது, இது வந்து பெரிய கடுமையான குற்றமாக இருக்கும்? இதெல்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பல குற்றங்களை கொண்டு வந்து ஆர்கனைஸ்டு க்ரைமில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. ஏன் இதை வச்சாங்க? இது எல்லாமே ஒன்றும் தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து 3 பேர் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து பண்ணது வந்து நம்ம எல்லோரும் தூக்கி சுமக்கணுமா? நீதிமன்றம் தூக்கணுமா? இது வந்து நீதிமன்றத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் நடந்த தாக்குதல் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் இந்த மாதிரி தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை திருத்தம் பண்ணிக்கிறது வந்து வருங்காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நீதித்துறையும் நீர்த்தி போக செய்வதற்கான ஒரு நோக்கமாக இருக்குமா? நிச்சயமாக நீதித்துறையின் மீது அவர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். வேண்டியவர்கள் தான் நீதிபதியாக வர வேண்டும். யார் ஒரு உயர் நீதிமன்றத்தில் எந்த ஒரு நீதிபதி தங்களுக்கு ஒத்திசைவான தீர்ப்புகளை வழங்குகிறாரோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அர்த்தப்படுத்துவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்த அந்த நெடிய பாரம்பரியத்தின் அடிப்படையில், மனித உரிமையின் அடிப்படையில், தனிமனித சுதந்திரத்தின் அடிப்படையில், ஜனநாயகத்தின் அடிப்படையில் அர்த்தப்படுத்தாமல்
ஒரு 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 தீர்ப்பை புராணத்தின் அடிப்படையில் எந்த நீதிபதி அர்த்தப்படுத்தி கொள்கிறாரோ அவர் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தகுதியுடையவர் என்ற அளவில் எல்லாம் நிறைய நடக்குது. யார் ஒருவர் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான அதனுடைய கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரோ, அதனுடைய மாநில செயலாளராக இருக்கிறாரோ, அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாறிவிடலாம் அப்படின்னு இருக்கு. எந்த ஒரு தன்னுடைய கடந்த காலத்தில் அவர் ஒரு வக்கீலாக இருக்கின்ற போது ஒரு ஒரு சாதாரணமாக வந்து கோவிட் காலத்தில் வந்து மைக்ரண்ட் லேபர்லாம் போய் அந்த தங்களுடைய ஊருக்கு பசியோடும் பட்டினியோடும் போகின்ற போது, ரயில் மோதி சாகின்ற போது அதை பார்த்து மனம் வெம்பி இது அவமானகரமானது என்று ட்விட்டரில் பதிவு போட்டாரோ, அவர் அந்த பதிவுக்காகவே நீதிபதியாக மாற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவருடைய நீதிபதி பதவியை பறித்த வரலாறெல்லாம் இங்கே நடக்குது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீதிமன்றத்தை, நீதிபதிகளை, நீதி பரிபாலன முறையை பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ கொள்கை கொண்டவர்களும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலினுடைய ஒரு அங்கமாக இந்த 3 சட்டங்கள் இருக்கிறது. சமஸ்கிருத பெயர் வைப்பது என்பது பாரதி அவர்களுடைய இந்து ராஷ்டிர கனவினுடைய சமஸ்கிருத கலாச்சாரத்தை இந்தியாவின் கலாச்சாரமாக மாற்றுவது என்ற ஒரு கொள்கையின் பின்னணி. அது இந்துத்துவவாதிகள் தான் இந்தியா என்பது அல்ல. இந்தியாவில் இந்த இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியே ஒரு சிறுபான்மை ஆட்சி. அது ஒன்றும் பெரும்பான்மை ஆட்சி அல்ல. மக்கள் வாக்களித்தவர்களும் அதில் பெரும்பான்மையவர்களும் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக வழக்குரைஞர்கள் முன்கை எடுத்து எழுந்து போராடுகிறார். பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நாம் வைக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு தோழர். இப்போ இந்த மாதிரியான சட்டங்களில் இவங்க திருத்தம் கொண்டு வரதன் மூலமாக பிற்காலத்தில் தேர்தல் முறையே இல்லாமல் கூட போகலாம். இவங்க தங்களுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்களா? அவர்கள் பெரும்பான்மை வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல, அரசியலமைப்பே மாற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. நிறையா பேர் அவங்களுடைய தலைவர்களெல்லாம். ரெண்டாவது வந்து ஒரு பிரதமர் மந்திரியே கூட மத சிறுபான்மை மக்களை வந்து எவ்வளவு மோசமாக பயங்கரவாதிகள் என்றும் வந்தேரிகள் என்றும் அல்லது வந்து அவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லாடல்களில் அழைக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது. எனவே தரந்தாழ்ந்த பிரச்சாரம் என்பது இருந்தது. எனவே இவையெல்லாம் இந்திய மக்களின் தலையில் சுமத்துகின்ற அநீதியாக பார்க்கிறோம். இதற்கு எதிராக நாம் போராடணும். அதை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை. இந்த நாட்டில் இந்த அநீதிக்கு எதிராக அஞ்சாமல் எதிர்த்து நின்று போராடி அதை முறியடிக்க வேண்டிய சக்தியாக நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு போராட வேண்டும். இந்த சட்ட திருத்தங்களில் அதிக அளவில் பாதிக்கப்படுறது பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இதெல்லாம் சொல்கிறோம். இது எல்லாவற்றுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது பத்திரிகை துறை தான். அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு இனிமேல் பத்திரிகை துறையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்? நிறைய விஷயம் இருக்குது. சைபர் கிரைம் அப்படிங்கிறத வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்டில் கொண்டு வராங்க. சைபர் கிரைம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூடியூப்லேயோ அல்லது வந்து ஃபேஸ்புக்லேயோ வேறு அல்லது வந்து உங்களுடைய பத்திரிகைகள்லையோ நீங்கள் எழுதுவது கூட சைபர் கிரைமுக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் சாதாரணமாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். போலீஸ் பார்த்து நினச்சா அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு கிரைம்னு கொண்டு வர முடியும். அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாகவும் அர்த்தப்படுத்த முடியும். இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு. இப்போ இது பத்திரிகை துறையினுடைய உரிமைகளையும் பாதிக்கின்றது. அச்சுறுத்தல். அதான் நான் முதலே சொன்னதைப் போல இந்த சட்டத்தின் இந்த திருத்தங்கள் ஒரு 90% அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட 10% அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பம்பாட் பண்ணியிருக்கிற அந்த அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்பது உங்களை அச்சப்பட வைப்பது, பொதுமக்களை ஒரு பொட்டன்ஷியல் கிரிமினலாக பார்ப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக சமூகத்தில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், அரசியல் குடிமக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கிறது. அவன் பிறக்கின்ற பொழுது சுதந்திரமாக பிறக்கிறான். அவன் சிந்திப்பதை சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும். அவன் வந்து இந்த லிபர்ட்டி ஆஃப் தாட் அப்படின்னு அவன் சொல்கிறான் பிரியாம்பலில். ரொம்ப வெளிப்படையாக சிந்திக்கும் போதே சுதந்திரமாக சிந்திக்கணும்னு. இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம். ஆனால் அவர்கள் கொண்டு வருகின்ற சட்ட திருத்தம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றாமல் இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் மாற்றி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பைபாஸ் செய்வது, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. இப்போ இதன் மூலமாக ஒரு மனிதன் என்பவன்
பிறக்கின்ற பொழுது பொட்டன்ஷியல் கிரிமினலாக பிறக்கிறான். எதிர்காலத்திலே அவன் குற்றம் செய்யக்கூடியவனாக பிறக்கிறான். எனவே அவனை சகா கண்காணிக்க வேண்டும், அவனை தண்டனை உள்ளாக்குவதற்காக அச்சுறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த 3 குற்றவியல் சட்டத்தை பற்றி நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு இதை விட விரிவாக வெளியில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தோழர். இவ்வளவு விரிவாக இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.